படித்தேன். பட் எனக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. பட் இப்போ அது நல்லா கிடைச்சிருக்கு. என்னோட பொண்ணு லாஸ்ட் இயர் இஸ்ரோல ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. அது பிகாஸ் ஆஃப் கல்வி தான். அதை நான் என்னோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் போடும்போது எல்லாருமே என்னோட பேங்க் சைடு, பிகாஸ் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஆர்பிஐ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கேட்டாங்க இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு. எல்லா பேரண்ட்ஸுமே அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. என்ன காம்படிஷன் கொடுத்தாலும் அதை நீங்கள் டிலே பண்ணாமல் அவங்களுக்கு அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அது பண்ணினீங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு வேற லெவல் போயிடுவாங்க. அண்ட் 2 weeks பிஃபோர் நான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல் இதில் பாப்பா ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தா. அதை வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தேன். நான் அந்த டைமில் சென்னை போயிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க இது எந்த ஸ்கூல், எங்கே இப்படி டீச் பண்ணாங்க, ஒரு ஆங்கர் லெவலுக்கு பேசுகிறா பாப்பா அப்படி. ஏன்னா அவங்க பெரிய பெரிய சிட்டிஸில் படிக்க வைக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் அவங்க குழந்தைங்க பேசலை. அது நான் இங்கே இடத்துல பெருமைக்காக சொல்ல, ட்ரூவாக அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம். அப்படி ஒரு சின்ன பயம் கூட கிடையாது. ஸ்டேஜ் ஃபியரில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இவ்வளோ தான் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், அதாவது படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸு, ஒரு இந்த மாதிரி கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அது நம்ம ஸ்கூல் தான். அதை நான் இப்போ வரைக்கும் எப்போவுமே பெருமையாக சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்ச ஒரு இடம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்குங்கிறப்போ அதோட பெருமை என்னால் வார்த்தைகளால சொல்ல முடியல. அப்படிதான். ஸோ அதை தாண்டி மற்றபடி ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமே நான் ஒரு மீட்டிங்கில் இருப்பேன். அப்போ தான் டீச்சர்ஸ் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க. அங்கே இருக்க எல்லாருமே கேட்பாங்க அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் கால் ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற டைம் தான் நான் என்னோட பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு. பட் எல்லா ஸ்கூலும் இது ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. இப்போ இன்னைக்கு கனெக்ட் பண்ண ஈவெண்ட்டு கூட உண்மையிலே நம்மலாம் அந்த காலத்தில் நம்ம படித்த டைம்லலாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ, சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கும். ஓவரால் எல்லா ஸ்கூல்லையும் மொத்தமாக கூப்பிட்டு வச்சு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி கிளாஸில் எல்லாத்தையும் வச்சு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய அப்ளாஸ் ஃபார் த டீச்சர் அண்ட் த மேனேஜ்மெண்ட். ரொம்ப உண்மையிலே எனக்கு நான் பேசணும்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஏதோ ஒரு செஷன் தான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்ட்டு மெயினாக அதனால தான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் சார். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools,